ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோன்னா, அண்ணா வந்து ரொம்ப நாள் கழித்து காராமணி கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு, எங்கள் ஊரில் காரக்குழம்பு சொல்லுவோம், சென்னையிலலாம் கிராமங்களெல்லாம் புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாய்க்கு உணர்த்தியாக வேணுமா, காரசாரமாக வேணுமா, சரி அந்த குழம்பையே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை வீடியோவாக எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 150 கிராம் கருப்பு காராமணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சொத்தெல்லாம் இருக்கான்னு பார்த்து முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சில இதெல்லாம் சொத்தைங்க இருக்கும் மிக்சரில், அது பாருங்க, அது வந்து கசப்பு தட்டும் நமக்கு. அதனால் முதல்ல அந்த சொத்தையெல்லாம் எடுத்து போட்டுருணும். எல்லாம் க்ளீனாக இருக்குது, சொத்தையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. காராமணியை கொட்டிக்கலாம். லைட்டாக சூடு பறக்கிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். பாருங்கள், லைட்டாக வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். காராமணி ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ அதே குக்கரில் ஒரு 1/4 கிலோ கருணக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய வாக்கில் குழம்புக்குனால பெருசு பெருசாக போட்டிருக்கேன். போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் தான். கருணக்கிழங்கெல்லாம் வந்து 2 விசில் விட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், குழஞ்சிடும். ஒரே விசில்லையே எடுத்துருங்க. நம்ம இதை மூடி போட்டு ஒரு விசிலில் எடுத்துடலாம். கருணக்கிழங்கு ஒரே விசிலில் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. கருணக்கிழங்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு போய் தாளிச்சிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கார குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 8 முழு மிளகு போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டது. எதுவுமே எட்டை நின்று போடுங்க, இல்லைன்னா மூஞ்சிலே அடிச்சிடும், எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரித்து கட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டிருக்கேன். பூண்டு நல்லா கோல்டன் ஃப்ரை வரணும். பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட முழுசாக போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கார குழம்புக்கெலாம் நல்லா கோல்டன் ஃப்ரை வரணும் வெங்காயம், அப்போ தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், எப்படி ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்கள். இதில் வந்து நான் ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு சேர்ந்து போடும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கு பிரட்டுறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகட்டும். புளியை ஊற்றிட்டோம்னா உருளைக்கிழங்கு வேகாது, நெத்தாக நிற்கும், கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். உருளைக்கிழங்கு பாருங்கள் ஓரளவுக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்க காராமணியை போட்டுக்கலாம். வேக வச்சுருந்த கருணக்கிழங்கையும் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை வடிகட்டி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை நம்ம அந்த காராமணி கருணக்கிழங்கு குழம்புல ஊற்றணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம உப்பு போட்டிருக்கேன். காரத்துக்கு இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு
மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். நமக்கு காராமணியும் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கும் வெந்துருச்சு. அதனால் இப்போ மிளகாத்தூள் ஸ்மெல்லு தான் போகணும் நமக்கு. அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதி வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுண்டி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே நல்லெண்ணெயில் தான் நம்ம தாளிச்சிருக்கோம், அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றலை. சூப்பரான காராமணி கருணக்கிழங்கு போட்டு உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு ரெடி. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். காராமணி கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு இல்லை புளிக்குழம்பு கூட சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.